வெற்றி கொண்டார் பறித்து வெற்றி கொண்டார் பறித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார்.
இந்த நாளிலும் கூட இந்த நல்மேய்ப்பன் குரல் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த 99வது அறுப்பு கால பண்டிகைக்கு ஆயத்தமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன், ஆண்டவரே, அறுப்பு காலத்திலே நீர் ஆண்டவரே பிள்ளைகளை வண்ணமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த தானியங்களை களத்தில் சேர்த்து அதன் மூலமாய் உண்டு பருமாறி ஆண்டவரே தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள கிருபை செய்தீரோ, அதே போல இந்த நாட்களிலும் என் தேவன் ஆண்டவரே இந்த நல்மேய்ப்பன் திருச்சபையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே 99 வருடங்களாக இந்த அறுப்பு கால பண்டிகையை கொண்டாடத்தக்க கிருபை பாராட்டி இருக்கிறீர். இந்த நேரத்திலும் கூட அதன் மூலமாய் நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்க உம்மை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் கூட உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை உம்முடைய வாயின் வார்த்தைகளாய் எங்களுக்கு கொடுக்கத்தக்க கிருபைகளை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த அறுப்பு கால சோஸ்திர பண்டிகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தியானத்திற்கென்று கொடுத்த வேத பகுதியானது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய யாவரும் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய 6ஆம் வசனமானது இவ்விதமாய் சொல்லுகிறது: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த 99வது அறுப்பு கால பண்டிகையிலும் கர்த்தர் நமக்கு தியானத்திற்கென்று கொடுத்த தலைப்பு உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கிறவர்களை கர்த்தர் பிரியமாக என்ன செய்கிறாராம் இருக்கிறார். அறுப்பு கால பண்டிகை என்றவுடனே அநேகருக்கு ஞாபகம் வருகிற காரியம், அறுப்பின் பண்டிகையானது ஒருவன் விதை விதைத்து அதை விளையும் வரையிலும் அதை பராமரித்து பாதுகாத்து பத்திரமாய் களத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதும், சேர்த்த பின்பு அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதே அறுப்பு கால சோஸ்திர பண்டிகையாக செய்கிறது காணப்படுகிறது. இது ஒரு மகிமையான பண்டிகையாகவும் என்ன செய்கிறதாம் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமத்தின் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் உன் வாசலிலே இருக்கும் லேவியனும் உன்னிடத்திலே இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே சந்தோஷப்பட்டு இந்த பண்டிகையை என்ன செய்ய வேண்டுமா கொண்டாட வேண்டும். இது ஒரு மகிமையான பண்டிகையாக இருக்கிறது. எல்லா பண்டிகையை காட்டிலும் இந்த பண்டிகையிலே தேவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் எல்லாருமாய் இணைந்திருந்து என்ன செய்ய வேண்டுமா கொண்டாடுகிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று கொடுத்து என்ன செய்ய வேண்டுமா கொண்டாடுகிற ஒரு பண்டிகை என்று உபாகமம் 16:11 சொல்லப்படுகிறது. அவ்வண்ணமாக கர்த்தர் என்ன செய்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார் என்பதை குறித்துதான் நாம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த அறுப்பு கால பண்டிகையிலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால்
குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களுமாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்வாராக என்று சொல்லுகிறது. சம்பூர்ணமான ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சகலவித கிருபைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதோடு கூட பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். கொடுக்கிறவர்கள், அதாவது மன உற்சாகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது. எஸ்றா புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் இவ்விதமாய் இருக்கிறது. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களிலே தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருக ஜீவனங்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை என்ன செய்தார்களாம்? திடப்படுத்தினார்கள். செருபாபேலின் தலைமையிலே பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எருசலேமின் தேவாலயத்தை கட்டுவதற்காக என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். கோரேஸ் என்கிற ராஜாவின் காலத்திலே அங்கே விடுதலையாக்கப்பட்ட போது அந்த எருசலேமின் ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? என்ன இருக்கிறது என்று நினைக்கும் போது யாருடைய ஆவியெல்லாம் கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று என்ன செய்தார்களாம்? கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அங்கே கொடுத்ததின் நிகழ்வாய் நடந்த காரியம், எருசலேமின் ஆலயம் என்ன செய்யப்பட்டது? மகிமையாக கட்டப்பட்டு முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு எருசலேமின் நடந்த காரியங்களை இவ்விதமாய் விளக்குகிறார். மனப்பூர்வமாய் கொடுத்ததினாலே அங்க அநேக தடைகளை கர்த்தர் உடைத்தவராய் என்ன செய்தாராம்? காணப்பட்டார். என்ன தடைகள் இருந்தது? ஆலயம் கட்டுவதற்கு அந்த எருசலேமிலே தடைகள் காணப்பட்டது. இன்னும் அதிகமாய் ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு கூட தடைகள் காணப்பட்டது. எருசலேமின் மதிலை கட்டுவதற்கு அநேக தடைகள் வந்த போதிலும் கூட கர்த்தர் கிருபையாய் எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த பிள்ளைகளை மகிமையாய் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கூட நமக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான், குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை நம்முடைய வாழ்வு என்ன செய்து கொண்டிருக்கலாம்? குறைவட்டு போய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம் என்ற நிலைமையை நாமே பார்க்கும்போது குறைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகளோடு, கண்ணீர்களோடு, கவலைகளோடு, துக்கங்களோடு, துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன்பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு இருக்கிற எல்லா குடும்ப தேவையும் தடைகளையும் என்ன செய்கிறாராம்? உடைத்து போடுகிறவராயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த 99வது அறுப்பின் பண்டிகை காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, குறைவில்லாத ஆசீர்வாதங்களை நீங்கள் காண போகிறீர்கள். கர்த்தருக்கென்று கொடுக்கிற சிறு பகுதியின் மூலமாய் மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். குறைவில்லாத ஆசீர்வாதத்தை, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறது. 1985ஆம் ஆண்டு திருநெல்வேலி பகுதியிலே நடுக்கல்லூர் கிராமத்திலே பாக்கியம்மாள் என்கிற ஒரு பெண்மணி என்ன செய்து கொண்டிருந்தார்? வாழ்ந்து கொண்டு வந்தார். அவருடைய வேலையே ஆண்டவரின் ஊழியத்தை செய்வது மாத்திரமல்லாமல் அங்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளியை ஆரம்பித்து தன்னுடைய பெயரில் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த பிள்ளைகளுக்கு படிப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அநேக ஜனங்கள் அவர்களுக்கென்று சொந்தமாக நிலங்களை எல்லாம் எழுதி வைக்க ஆரம்பித்தார்கள். அநேக நிலப்பரப்புகளை சொந்தமாக கொண்டிருந்த அந்த பாக்கியம்மாள் தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகளுக்கு அந்த நிலங்களை எல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளாமல் எல்லா பிள்ளைகளின் பூரணமான விருப்பத்தோடு அந்த நாளிலே திருநெல்வேலி திருமண்டலத்திலே பேராயராக இருந்த ஜேசன் தர்மராஜ் ஐயா அவர்களை அணுகினாராம். அணுகி, நான் இப்படி ஒரு ஊழியத்தை செய்து வருகிறேன், என்னிடத்துல இருக்கிறதை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தால் என்னுடைய ஊழியம் வேறு வண்ணமாய் அது காணப்படும். எனவே நீங்கள் இவற்றை எடுத்து வழி நடத்துங்கள்.
திருமண்டலத்தோடு இணைந்து இது செயல்படட்டும். இந்த பள்ளியும் இதில் இருக்கிற தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் மனப்பூர்வமாய் கொடுத்தாராம். மனப்பூர்வமாய் கொடுத்ததின் அங்கே விளைவு என்னவென்றால் 1988 அம்மா இறந்த போதிலும் கூட அவருடைய பிள்ளைகள் இன்று வரையிலும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி, பாளையங்கோட்டை பகுதியிலும் சரி, அவர்கள் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று வரையிலும் அந்த அம்மாவிற்கு சாட்சியாய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பமானது நின்று கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இதே காரியத்தை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலும் என்ன செய்ய போகிறார். அதுதான் தேவன் முதலாவது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவெனில், அங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இரண்டாவதாக தேவன் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன செய்வாராம், வர்த்திக்க செய்வார். இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிறது அங்கே குன்றாத ஒரு நீதியை கொடுக்கிறார். குன்றி போகாத ஒரு நீதி. நீதியை ஒரு நாளும் ஒரு மனுஷனாலும் என்ன செய்யப்படாது, தோற்கடிக்க முடியாது. தோற்று போகாத ஒரு வாழ்வு நீதியை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அது தோற்று போகாத வாழ்வை என்ன செய்கிறதா, குறிக்கிறதா இருக்கிறது. அவ்வளமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இல்லாத நாட்களை என்ன செய்ய போகிறார், கட்டளையிட போகிறார். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் தோல்வி இல்லாத நாட்களை கொடுக்கிறார். எனவே கர்த்தர் அதை என்ன செய்கிறாராம், வர்த்திக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். நீதி என்ன செய்வாராம், வர்த்திக்க செய்வார், பெருக செய்வாராம். குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறார், தோல்வி இல்லாத நாட்களை உங்களுடைய வாழ்நாட்களில் பெருக செய்வேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தோல்வி இல்லாத வாழ்வை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறோம். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே ராகாப் என்கிற அந்த வேசியை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே யோசுவாவானவன் 2 வேவு பார்க்கிற மனிதர்களை என்ன செய்கிறார், ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரியோரையும் பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறான். சொன்ன பிறகு அங்கே நடக்கிற காரியம், ராகாப் என்ன செய்கிறாள், அவர்களை தங்களுடைய வீட்டிலே தங்க வைத்து என்ன செய்கிறாள், பாதுகாக்கிறாள். பாதுகாத்தது நிமித்தமாய் நடக்கிற காரியம் என்னவென்றால் அங்கே ராகாப் என்ன செய்கிறாள், காக்கப்படுகிறாள். எரிகோ முற்றிலும் என்ன செய்கிறது, இடிக்கப்படுகிறது. அன்றைக்கும் கூட ராகாப்பை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். காணிக்கையை மாத்திரம் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல, மனதையும் மனப்பூர்வத்தையும் விரும்புகிறவர். ராகாப் அன்றைக்கு தன்னிடத்தில் இருந்த வீட்டின் இடத்தை ஒரு பகுதியை கொடுத்தார். கொடுத்ததன் மூலமாய் அன்று தோற்று போகாத ஒரு வாழ்வை கொண்டு கொண்டார். இஸ்ரவேலின் ஜனங்கள் எரிகோக்குள்ளே வரும்போது அங்கே இடிந்து போய் எல்லாம் காணப்பட்ட போதும் கூட ராகாப்பை மாத்திரம் அவனுடைய குடும்பத்தையும் மாத்திரம் அங்கே யோசுவா என்ன செய்கிறான், உயிரோடு விடுகிறான். அதோடு கூட அல்ல அவளுடைய ஆசீர்வாதம். அங்கே மத்திய 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் ஜன்ம பிறப்பிலும் கூட அவளுடைய பெயர் என்ன செய்திருக்கிறது, இடம்பெற்றிருக்க வண்ணமாய் கர்த்தர் அவளை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதிக்க. எப்படி என்றால் மனப்பூர்வமாய் தன்னுடைய வீட்டில் ஒரு இடத்தை கொடுத்தமைக்காக. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் எதை கொடுக்கிறோம் என்பது அல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:41 சொல்லும் போது ஆண்டவர் அங்கே காணிக்கப்பட்டு அதிக முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 2 காசு போட்ட விதவையை ஆண்டவரின் கண்கள் என்ன செய்கிறது, கண்டுகொண்டது. அநேக பணத்தை போட்டவர்களை அல்ல, மாறாக ஆண்டவரின் கண்கள் 2 காசு போட்ட ஏழை விதவையை கண்டுகொண்டது. அதே போலதான் சொல்லுகிறது, மனிதன் கொடுப்பதின் விலை மதிப்பை பார்க்கிறான், ஆண்டவரோ மனதை பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுங்கள். குறைவில்லாத ஆசீர்வாதத்தை, குன்றாத நீதியையும் இந்த 99வது அறுப்பின் கால பண்டிகையிலே நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 99வது ஆண்டவரே அறுப்பின் கால பண்டிகையில் கர்த்தர் ஆண்டவரே குறைவில்லாத ஆசீர்வாதத்தையும் குன்றாத நீதியையும் கொடுக்கிற தேவன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். எங்களுடைய குடும்பங்களிலே குறைவில்லா ஒரு ஆசீர்வாதத்தை, கடன் பாரங்கள் எல்லாம் நீக்கி போடுகிற காரியங்களை தேவன் கொடுக்கத்தக்க தேவன் கிருபை செய்வேன் என்று வைக்கிறோம். குன்றாத நீதியை கொடுக்க வேண்டும். தோல்வியில்லாத நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஆண்டவரே நாங்கள் பணி செய்கிற இடங்களிலும் வாகனங்களை ஓட்டும் நேரங்களிலும் தோல்வியில்லாத நேரங்களின் நாட்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்ய இந்த 99வது ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்க 100ஆம் ஆண்டிலே நாங்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் எழுந்து நிற்கத்தக்க கிருபை செய்வேன் என்று வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்ட காதுகளாய் மாத்திரமல்லாமல் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் தேவனை கிருபை செய்யும். நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உள்ளம்
இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். Amen.